வணக்கம். நம்ம சேனலில் நம்ம அடுத்து என்ன காணொளி பார்க்க போகிறோன்னா, லேப்டாப்பில் எஸ்எஸ்டி வந்து சாலிட் ஸ்டேட் டிரைவ் அப்படி ஹார்ட் டிஸ்க்கு பதில் இன்னொன்று இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி இதில் வந்து எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் எஸ்எஸ்டி இருக்குது. இதை வந்து இன்டர்னல் எஸ்எஸ்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஃபோட்டோ ஸ்டோரேஜு, ஃபோட்டோஸு, வீடியோஸு, டேட்டா ஃபைல்ஸ் எல்லாம் அதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம எப்படி எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், எஸ்எஸ்டி எடுத்தாச்சு. எஸ்எஸ்டி வந்து இப்போ நம்ம இன்டர்னலாக இன்சர்ட் பண்ணாமல் நம்ம எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், இது என்க்ளோசர் இருக்குது. எஸ்எஸ்டி வந்து எக்ஸ்டர்னல் என்க்ளோசர்ஸு. இந்த கேஸ் மூலமாக நாம் வந்து இப்போ எப்படி இது வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். USB 2.0 இது. பாருங்கள், இந்த கேஸ் இப்படி கழட்டிட்டு இந்த இடத்துல இந்த 7 பின் வர மாதிரி இருக்க இந்த இடத்துக்கு வந்து நாம் இதை வந்து இன்சர்ட் பண்ணணும். இந்த பக்கத்தில் இருக்கிறத பாருங்கள், இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ நாம் இந்த கேஸ்குள்ளே வைக்கிறோம். கேஸ்குள்ளே வச்சு லாக் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ்டர்னல் எஸ்எஸ்டி நமக்கு ரெடி. இப்போ இந்த யூஎஸ்பியோட கேபிள் மூலமாக நாம் வந்து இப்போ எப்படி இதை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ரொம்ப சிம்பிளானது ஒன்று தான். இன்சர்ட் பண்ணியாச்சு. இங்கே இன்சர்ட் வந்து ஆப்போசிட் சைடு வந்து லேப்டாப்பில் வந்து நம்ம இதை குத்துறோம். பாருங்கள். ஓகே, இன்சர்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ இண்டிகேட்டர் லைட் எரியுது, ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லேப்டாப்பில் வந்து அது எங்கே லொக்கேட் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். திஸ் பிசிக்குள்ளே போகிறோம். ஓப்பன் ஆகிடுச்சு. பாருங்கள், இங்கே வந்து அந்த ட்ரைவை காட்டல. இந்த இடத்துல ஏற்கனவே இருக்க ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற ட்ரைவ் தான் காட்டுது. புதுசாக இன்சர்ட் பண்ண இந்த எஸ்எஸ்டி வந்து இங்கே ஷோ ஆகலை. இப்போ இது எப்படி நம்ம இங்கே ஷோ பண்ணுறதுன்னு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜ்னு ஒன்று இருக்குது மேலேயே. அதை டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸில் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் போய் கிளிக் பண்ணோம்னா பாருங்கள், இங்கேயும் நமக்கு காட்டல. இங்கேயும் காட்டல. இந்த இடத்துல காட்டுது பாருங்கள், அன்அலோகேட்டட்னு காட்டுது, ஆன்லைன் காட்டுது. இப்போ இது என்ன பண்ணுறேன்னாக்கா, நம்ம டிஸ்பிளேயில் வந்து முன்னாடியே காட்டுறதுக்காக பாருங்கள், இப்போ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணாக்கா இங்கே நியூ சிம்பிள் வால்யூம் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். வெல்கம் டு த நியூ சிம்பிள் வால்யூம் விசார்டுங்கிறது ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நெக்ஸ்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று ஷோ ஆகும். டிஸ்பிளேஸ் இதெல்லாம் காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு நெக்ஸ்ட் கொடுக்கணும். இந்த லெட்டர் ஜி நம்ம கால் கொடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ட்ரைவ் நேம் நமக்கு இஷ்டப்பட்டால் நமக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நிறையா ட்ரைவ்ஸ் இருக்குது. நம்ம ஏதோ நம்ம ஜின்னு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட் கொடுக்கணும். திரும்ப நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஃபினிஷ் கொடுக்கணும். இது வந்துன்னா கரெக்டாக ஃபினிஷ் கொடுக்கணும். ஃபினிஷ் கொடுத்தாச்சு. இப்போ ஃபார்மேட் ஆகிட்டுருக்கு. ஃபார்மேட்டிங் ஆகிட்டுருக்கு பாருங்கள். நம்ம இங்கே காட்டலன்னு நம்ம இப்போ வந்து மினிமைஸ் பண்ணி நம்ம கீழே பார்ப்போம் காட்டியிருக்கான்னு. இங்கே இன்னும் காட்டல. திரும்பவும் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ நம்ம ரீஇன்சர்ட் பண்ணுறோம். பாருங்கள், ஹெல்த்தி காட்டிடுச்சு. ஹெல்த்தி ப்ரைமரி பார்ட்டிஷன் காமிச்சிருக்கு. பேசிக். ஸோ இங்கே நமக்கு ஷோ ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை மினிமைஸ் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ திஸ் பிசிக்குள்ளே போகிறோம். பாருங்கள், லோக்கல் டிஸ்க் ஆர் யூ இன்னும் நமக்கு இங்கேயும் காட்டல. இருங்க, மறுபடியும் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் போவோம். இங்கே இப்போ ஹெல்த்தின்னு காட்டுது. இந்த மேலேயும் வந்து காட்டுது பாருங்கள், ஹெல்த் பட்டிஷன் 119 MBன்னு காட்டுது. இந்த இடத்துல காட்டுது பாருங்கள். இப்போ நாம் இது வந்து இப்போ ஃபார்மேட் பண்ணுவோம். ஃபார்மேட் கொடுத்து பாருங்கள், ஃபார்மேட் கொடுத்துட்டோம்னா இது ஒரு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். இது வந்து NTFSன்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா ஃபார்மேட்டிங் ஆகிட்டுருக்கு. ஓகே ஆயிடுச்சு. NTFS இங்கே காட்டுது பாருங்கள், நியூ வால்யூமு காட்டுது. 119/24 GB தான் நம்ம காட்டுது. இப்போ இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம கீழே அங்கே காட்டுதான்னு பார்ப்போம். இருங்க, க்ளோஸ் பண்ணியாச்சு. ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு நாம் என்ன பண்ணுறோன்னாக்கா, இதை நம்ம மறுபடியும் எஜெக்ட் கொடுக்குறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப ரீஇன்சர்ட் பண்ணுறோம். ரீஇன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன காட்டுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே வந்து இப்போ லெட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். லெட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணோம்னாக்கா இங்கே நியூ வால்யூம்னு கொடுத்துருக்குது. இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து ஒரு லெட்டர் சேஞ்ச் பண்ணுவோம். சேஞ்ச் டிரைவ் லெட்டர் அண்ட் பேஸ் கொடுத்துட்டு access the volume by using the volume drive letter and paths ஆட் கொடுக்குறோம். இங்கே ஜீன் இருக்குது. நாம் வந்து ஹெச்ன்னு கொடுப்போம். ஓகேன்னு கொடுத்தாச்சு. ஓகே ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, ஹெச் டிரைவ் மேலே காட்டுது பாருங்கள், உள்ள ஒன்றும் காட்டல. இப்போ இது நம்ம இது வந்து வெளியே வர்றோம். வெளியே வந்தனாக்கா பார்த்தீங்களா, அங்கே நம்ம லெட்டரோட வால்யூம் மாற்றின உடனே நியூ வால்யூம் ஹெச் அப்படின்னு காட்டு. பார்த்து 119 GB ஃப்ரீ ஆஃப் 119 GB அப்படின்னு காட்டுது. 128 GBங்கிறத ஷோ ஆகலை. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 GB எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நாம் வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு இங்கேயும் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ நாம் என்ன காட்டுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டோம். நியூ வால்யூம் காட்டுது. பார்த்தீங்களா, நியூ வால்யூம் காட்டுது. இங்கே நம்ம இண்டிகேட்டர் லைட் எரிஞ்சிட்ருக்கு பாருங்கள், LED. ஸோ இப்போ நமக்கு இங்கே வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு பாருங்கள், இப்படி இந்த இடத்துல ஷோ ஆகாது. அப்போ நான் அந்த டயத்தில் வந்து மேனேஜுங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம்னா, இப்படி மேனேஜுங்கிறத கிளிக் பண்ணால் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு போய் இந்த மாதிரி காட்டும் பாருங்கள். நியூ வால்யூம் ஹெச்ன்னு காட்டுது. இதுக்கு முன்னாடி காட்டாமல் இருந்தது, இப்போ காட்டுது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் புதுசாக ஒரு SSD வாங்கினா இப்படி நீங்கள் வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த காணொளி பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.